தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மனிதகுல மேம்பாட்டிற்காக இயற்கை நமக்கு பல அரும்பெரும் மூலிகைகளை கொடுத்திருக்குது. ஒருவேளை நாம பார்க்கிற மூலிகையானது ஒரு மூலிகை ஒரு விதமான நோய்களுக்கு ஏற்றது அப்படின்னு நாம நினைக்கிறது உண்டு. ஆனா இயற்கை நமக்கு இந்த பூமியில கொடுத்திருக்கிற மூலிகைகள் ஒரு மூலிகை பல குணங்களை உடையது. சில சமயம் இம்மாதிரியான மூலிகைகளை நாம பயன்பாடு தெரியாம களைச்செடின்னு கூட நினைக்கிறது உண்டு. நம்ம காலுக்கு கீழே கிடக்கிற களைச்செடிங்க கூட இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான மூலிகை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூலிகையை தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திறவுகோல் சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைனாலோ இல்லைன்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலோ தயவு செய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்தி விட்டுட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி விடுங்க. நீங்க இப்படி பண்ணாதான் நாம போடுற மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த விசேடமான மூலிகை யானை நெரிஞ்சில். இந்த மூலிகைக்கு பெருநெரிஞ்சில், கல்கரைச்சான், யானை வணங்கி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வேறு பெயர்களும் உண்டு. உங்க ஊர்கள்ல இந்த மூலிகையோட வட்டார பெயர் என்ன அப்படின்றத தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது பிரயோஜனம் உள்ளதாவே இருக்கும். இந்த பெருநெரிஞ்சில் இல்லைன்னா இந்த யானை நெரிஞ்சில் மூலிகையை பற்றி நாம பேசும்போது இந்த பேருக்கு ஒத்த விதமா சிறு நெரிஞ்சில் அப்படின்னு ஒரு மூலிகை உண்டு. இந்த சிறு நெரிஞ்சிலுக்கும் பெருநெரிஞ்சிலுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிறு நெரிஞ்சில் அப்படின்ற மூலிகையை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். அந்த சிறு நெரிஞ்சில் மூலிகையோட மருத்துவ தன்மையும் குணங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தயவு செய்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த யானை நெரிஞ்சில் இல்லைன்னா இந்த பெருநெரிஞ்சில் இந்த மூலிகையை பத்தி அகத்தியர் தன்னோட குணப்பாடத்துல இந்த மாதிரி அருமையான ஒரு செய்யுள்ள விளக்கம் கொடுக்கிறாரு. யானை நெரிஞ்சிலது சீதளமாகும் மானே எலும்பு உருக்கி மாற்றும் கான் மேனிதனில் உள்ள எரிச்சல் அழலையும் ஆகமோடு தள்ளும் பித்தமும் போகும் தான். பொதுவா இந்த யானை நெரிஞ்சில் மூலிகைக்கு உடல்ல குளிர்ச்சி படுத்துற தன்மை கொண்டதுங்க. வெள்ளைப்படுதல், வெண்குஷ்டம், உடல் எரிச்சல், அதிதாகம், பித்த மயக்கம் இந்த மாதிரிப்பட்ட நோய்களை போக்கும் குணத்தை உடையது. இந்த நெரிஞ்சில் செடிய இலை, பூ, தண்டு அப்படின்னு சமூலமா எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அரைச்சி வெள்ளாட்டு பால்ல ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி தேன்ல கலந்து கொடுக்க ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும். இந்த நெரிஞ்சில் செடியை காய வச்சு குடிநீரா காய்ச்சி வெயில் காலங்கள்ல குடிச்சு வர இந்த உடல் வெப்பத்தை குறைச்சு குளிர்ச்சியை உண்டாக்கும். கல்லடைப்பு நோயால உண்டாகும் குறிகுணங்களையும் வலியையும் இது குறைக்கும். காய்ச்சல் சுரங்களை தணிக்கும். உடல்ல உண்டாகும் வீக்கங்களை குறைக்கும். இந்த நெரிஞ்சில் செடியை சமூலமா எடுத்து அதை சுத்தம் பண்ணி அரிசியோட சேர்த்து வேக வச்சு வடித்த கஞ்சியோடு கொஞ்சம் சர்க்கரை கலந்து கொடுத்து வர இந்த சிறுநீரக எரிச்சல் மற்றும் இந்த வெள்ளைப்படுதல் நோய் குணமாகும். குளிர்ச்சித்தன்மை கொண்ட இந்த நெரிஞ்சில் சிறுநீர் பெருக்கியாவும் செயல்பட்டு நம்ம உடல்ல உள்ள வெப்பத்தை முறைப்படுத்துங்க. ஊட்டச்சத்து மிகுந்ததா நம்ம உணவு இருக்கணுங்க. ஆனா உண்மையிலேயே நாம சாப்பிடுற உணவு ஊட்டச்சத்து மிகுந்ததா இருக்குதா? ஆண் மலட்டு தன்மையை மாற்ற ஒரு விசேஷமான சக்தி இந்த பெருநெரிஞ்சிலுக்கு உண்டு. இன்னைக்குள்ள மெக்கானிக்கல் லைஃப் காலத்துல உலகம் முழுசா பாத்தீங்கன்னா குழந்தையின்மை அப்படின்ற விஷயம் பல லட்சம் குடும்பங்கள்ல பாதிச்சுட்டு இருக்குது. அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு, அவங்களுடைய மரபு, சுற்றுச்சூழல் காரணிகள் இந்த மாதிரி பல விதத்துல கருவுற்றல் பாதிக்கப்படுது. ஆங்கிலத்துல ஸ்பெர்ம் மொர்டாலிட்டி அப்படின்னு ஒரு சொல்லாடல் உண்டு. அதாவது விந்தணுக்களுடைய தரத்தை மதிப்பிடுறதுல விந்தணுக்களுடைய இயக்கம் ஒரு முக்கிய காரணியா அமையுது. இதுவே பாலியல் செயலிழப்புக்கு அடிப்படை காரணியாகவும் அமையுது. மேற்படி பிரச்சனைக்கு இந்த நெரிஞ்சில் மூலிகையை உள்ள கொடுக்கும் போது மேற்சொன்ன ஸ்பெர்ம் மொர்டாலிட்டி அதாவது விந்தணுக்களுடைய தரம் கூடும். விந்தணுக்களுடைய இயக்கம் சிறப்பா இருக்கும். இந்த மூலிகையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விந்தணுக்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து காக்கிற சக்தி கொண்டது. அது மட்டுமல்லாம
விந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய செட்டாலி செல்ஸுக்கும் முதிர்ச்சியற்ற விந்தணுக்களுக்கு இரத்தத்தையும் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு செல்ல தூண்டுற வேலைய ஆற்றலோடு செய்ய இந்த நெரிஞ்சலுக்கு உண்டுங்க. சரி, நம்ம மேற்சொன்ன இந்த காரியத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது? இப்போ இந்த வீடியோல நீங்க பெருநெரிஞ்சல் இல்லைன்னா இந்த யானை நெரிஞ்சல் மூலிகையை பார்த்துட்டீங்க. இந்த மூலிகையை நீங்க எங்கேயாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா சுத்தம் பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு கொலை இல்லைன்னா கொப்பை பறிச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்துல சாதாரணமா உள்ள பச்சை தண்ணி எடுத்துக்குங்க. அந்த பச்சை தண்ணிக்கு உள்ளாடி இந்த கொலை இதை பாக்குறீங்க இல்லையா, இதே மாதிரி போட்டு அந்த தண்ணியில நல்லா அலம்பி வரும்போது அந்த தண்ணியானது ஒரு விதமான எண்ணெய் மாதிரி திரண்டு வரும். அந்த தண்ணியோட தன்மையே அப்படி ஒரு மாதிரி கிளுகிழுப்பு தன்மை, நம்ம பசை மாதிரியோ இல்லை எண்ணெய் மாதிரியோ வரும். இது நல்லா வந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை மட்டுமே நீங்க குடிச்சு வந்தா போதும். நம்ம மேற்சொன்ன இந்த ஸ்பெர்ம் மொர்டாலிட்டி அப்படின்ற பிரச்சனை முழுவதுமாக சரியாயிடும். ஆண்களுடைய விந்தணுக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய தன்மை கிடைக்கும். இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனைக்கு இது ஒரு முழு தீர்வா அமையுது. நல்லது. இன்னைக்கு நாம யானை நெரிஞ்சல், பெருநெரிஞ்சல் அப்படின்ற மூலிகையோட விசேஷமான மருத்துவ குணத்தை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க மட்டும் பார்த்து பயன்பெற்ற இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தங்களுக்கு நாம இந்த மூலிகையோட தன்மையை பத்தி இந்த வீடியோல சொல்லி இருக்கிறது கண்டிப்பா தேவைப்படும். அவங்களுக்கு அது பிரயோஜனமாகட்டும். நம்ம மேற்சொன்ன இந்த யானை நெரிஞ்சலை பத்தின இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ இல்ல விமர்சனங்களோ இல்ல வேற ஏதாவது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு உண்டான பதில்களை உங்களுக்கு தர்றேன். வாழ பிறந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலை மதிப்பற்ற நல்வாழ்வு தாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க நலமுடன். மீண்டும் ஒரு விசேஷமான மருத்துவ வீடியோல உங்களை சந்திக்கும் வரை எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.